பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். ஸோ அது என்ன அனிஹிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிஹிலேஷனா கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் சரி டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, டெஸ்ட்ராய் பண்றது. ஸோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த என்டையரா என்ன பண்ணிடணும்னா டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இப்படிங்கிற தலைப்புல யார் இந்த எஸ்ஸேவை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாரு யாரு டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் ஆக்சுவலி இந்த எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இதுக்கு யார் ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா எ ரிப்ளை டு மகாத்மா காந்தி. ஓகே, ஸோ ரிப்ளை டு மகாத்மா வித் ரிப்ளை டு மகாத்மா காந்தி. ஆக்சுவலி நம்மளோட மகாத்மா காந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அதுக்கும் என்னன்னு பஞ்சுக்கலே ஸோ நம்மளோட B.R. அம்பேத்கர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ரிப்ளை கொடுத்துருப்பாரு. ரைட், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸோ என்டையரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அனிஹிலேஷன் ஆஃப் த கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில் என்டையராகவே நம்மளுக்கு இருக்கு. ரைட், அதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட அனிஹிலேஷன் ஆஃப் த கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கை ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணிட்டாப்ல. அந்த ஸ்பீச் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட மகாத்மா காந்திகிட்ட இருந்து ஒரு ஒரு ரிப்ளை வருது. ரைட், ஸோ ரிப்ளை வருது. ரைட், ஸோ அதை என்னன்னு சொல்லியிருக்கேன்னா அப்பெண்டிக்ஸ்ல நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கண்டென்ட் பேஜில் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ரைட், அதுக்கு நம்மளோட அம்பேத்கர் என்ன பண்றப்பல ரிப்ளை கொடுக்குறாப்ல. அந்த ரிப்ளை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ரைட், ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட மகாத்மா சொல்லக்கூடியது என்னன்னா நோ த ட்ரூத் அஸ் ட்ரூத். புத்தா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தான் அவர் இனிஷியேட் பண்ணியிருக்கப்பல நோ த ட்ரூத் அஸ் ட்ரூத். ஸோ என்ன உண்மையோ அந்த உண்மையை உண்மையாவே தெரிஞ்சுக்கோ. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சப்போர்ட்டிவ் ஐட்டம்ஸ்ல எதுவுமே எடுக்க வேண்டாம். ஸோ வாட் இஸ் ட்ரூத் அப்படிங்கிறதுனா இருந்துச்சுன்னா அதை அப்படியே தெரிஞ்சுக்க. அன்ட்ரூத் அஸ் அன் ட்ரூத். ஸோ உண்மையற்ற தன்மையை உண்மையற்றதாகவே நீங்க தெரிஞ்சுக்குங்க. உண்மையற்றதை நீங்க ஜாலங்கள் பண்ணியோ இல்லது ஏதாச்சும் ஒரு சில டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸை ஃப்ரேம் பண்ணியோ நீங்க அதை என்ன பண்ண தேவையில்ல. உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உண்மை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல போர்ட்ரை பண்ணலாம். உண்மை இல்லாதது உண்மையாகவும் சரி உண்மை இல்லாததை உண்மை இல்லாததாகவும் உண்மையை உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும். இது நம்மளோட புத்தா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கோட். இந்த கோட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளோட மகாத்மா காந்தி ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதுக்கு தான் நம்மளோட சோ அம்பேத்கர் ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. அதே மாதிரியே ஹச் ட்ருமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க. he that will not reason he that will not reason is a bigot. He that cannot reason is a fool. He that dare not reason is a slave. Okay, so actually he that will not reason is a bigot. Actually ஒருத்தன் உங்களைய எதிர்த்து பேசல அல்லது ஒரு விஷயத்த சொல்லல அப்படின்னா அவன் பயகாட் பண்ணலைன்னு அர்த்தம் அல்ல. அதான் ஹி. அவன் தட் அந்த பர்சன் வில் நாட் ரீசன் இஸ் அ பயகாட். ஸோ அவன்கிட்ட எந்த ரீசனுமே இல்லை, இல்லை அவன் எதிர்த்து சொல்லலை அப்படின்னா அவன் உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கான எந்த எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, இருக்கு. ஹி தட் கேன் நாட் ரீசன் இஸ் அ ஃபூல். ஸோ அதாவது அவனால எதிர்த்து சொல்ல முடியல அப்படிங்கிற ரீசனுக்காக அவனை ஃபூல்னு சொல்ல முடியல, சொல்லக்கூடாது. அதாவது அவனால ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்துக்கான ரீசனை அந்த பர்சனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அப்படிங்கிறதுக்காக அவன் பயகாட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ மறுத்தளிச்சு சொல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அக்செப்ட் பண்ணி போயிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி அந்த அக்செப்டன்ஸுக்கு பேரு ஃபூலிஷ்னஸும் கிடையாது, அந்த ஃபூலிஷ்னஸுக்கு பேரு ஸ்லேவும் கிடையாது. ஓகே, சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப நம்ம ஊர்ல கேஸ்டிசம் இருக்கு. இப்ப இவ்வளவு நாள் கேஸ்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்ப இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னு அந்த லோ லெவல் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொசைட்டில ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் என்னன்னா சொல்லக்கூடியது அவங்க தண்ணியை தொடக்கூடாது, மற்றவங்களோட பொருட்களை எடுக்கக்கூடாது இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மேல இருக்கக்கூடிய சொல்லக்கூடியதை கீழே இருக்கக்கூடிய என்ன பண்ணியிருக்கான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா இவங்கள்ட்ட இவங்களுக்கு யோசிக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, நீங்க அப்படி இது பண்ணிக்க கூடாது. அப்படி சோ யோசிக்கக்கூடிய தன்மை இல்லை,
இவன் இவன் என்னன்னு தெரிஞ்சுக்கல, இப்படி சொன்னோம்னா இவன் உணர்ந்துக்கிறான், அப்ப இவன் ஃபூலு. ஸோ இவன் சொன்னோம்னா இதை ஃபாலோ பண்ணிக்கிறான், அப்ப இவன் ஸ்லேவ். இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒருத்தனை மட்டம் தட்டக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. அப்ப அந்த பர்சனுக்கு ஸோ ரீசன் இருக்கு, ஸோ பயகாட் பண்றதுக்கான ஸோ கேப்பபிள் இருக்கு, அவன் ஃபூல் கிடையாது, அவன் ஸ்லேவ் கிடையாது. ஸோ இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லக்கூடியதான் நம்மளோட ஹச் ட்ருமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் சொல்லியிருக்காரு. ஓகே, ரைட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸோ டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இந்த அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ரைட் நவ் இது பிரிண்டடா வரும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல ஸோ இது நம்மளோட கையில இப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரிஃபேஸ் டு த செகண்ட் எடிஷன். நம்மளோட செகண்ட் எடிஷனுக்கு நம்மளோட டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பஞ்சுக்கலே ப்ரிஃபேஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட் எடிஷனை அது பப்ளிஷ் ஆகும் பொழுது, ஃபர்ஸ்ட் எடிஷனை அது பப்ளிஷ் ஆகும் பொழுது ப்ரிஃபேஸ் இல்ல, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல மட்டும் பப்ளிஷ் ஆயிடுச்சு. செகண்ட் எடிஷன் வரும்பொழுது அதோட ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு நம்மளோட B.R. அம்பேத்கர். ஸோ அதே மாதிரி தேர்ட் எடிஷனுக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. ஸோ அடுத்தது ஒரு ப்ரொலாக் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ரொலாக்ல என்ன டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி நம்மளோட B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் அ ஸ்பீச், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்பீச். அந்த ஸ்பீச்சை கொடுக்கலான்னு இவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இவரும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்ட் பண்ணியிருப்பார். ஓகே, நான் கொடுக்கல, எனக்கு வேணாம், ஸோ எனக்கு அது irrelevant டாபிக் விச் மீன்ஸ் ஸோ அது வந்து என்னோட செக்ட்ல என்னோட பேத்தில் வரக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. அதாவது உங்களோடதும் என்னோடதும் வேவ், அதாவது ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட். அப்போ அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸோ ரீசன் சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிற ரீசனால அந்த ஸ்பீச்சை நான் பண்ணல அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லுவார். பட் பர்சன்ஸ்ல இன்சிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஸோ அந்த அக்செப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அவங்க ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸுக்கு இவரா என்ன பண்ணிருப்பாருன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெஸ்பான்ஸ் ரெடி பண்ணியிருப்பாரு. அதுக்கு பேர் தான் அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் அந்த ரெஸ்பான்ஸ்ல ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீச் கொடுக்கக்கூடிய டேஸ் வரும் பொழுது இவரோட ஸ்பீச் என்ன பண்ணிடுறாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. ஸோ வித்தவுட் இன்ஃபார்மிங் ப்ராப்பர்லி. ஓகே, போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் போஸ்ட்போன் ஆச்சு, அதுக்கு யார் யாரெல்லாம் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க, எப்படி என்னை அப்ரோச் பண்ணாங்க, ஏன் போஸ்ட்போன் ஆச்சு, அதுக்கான ரீசன் என்ன, கடைசியாக அவங்க எப்படி இது ஒரு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு, இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் அந்த ப்ரொலாக்ல இருக்கு. ஓகே, ப்ரொலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பத்தினதான்ப்பா. ஓகே, ஸ்பீச் ப்ரிப்பேர்ட் பை டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட ஸோ அம்பேத்கர் இந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீச்சை ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணியிருப்பார். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பேச போறோம் அப்படிங்கிறத. ரைட்ஸா, அதான் அந்த ஸ்பீச். அப்போ ப்ரொலாக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் போஸ்ட்போன் ஆச்சு, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பத்தின ஸோ டிஸ்கஷன் விச் மீன்ஸ் இவருக்கு ஒரு சில பேர் லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ்க்கு நம்மளோட அம்பேத்கரோட ஒப்பீனியன் இன்பிட்வீன் இருக்கும். அதே மாதிரி அவரோட 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 ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியதான் அந்த ஸ்பீச். ஓகே, சாரி, அந்த ப்ரொலாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட்ஸ் வெரி ஃபேமஸ், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்றதுன்னா பேச வர சொல்லிட்டு ஸோ சொல்லாம இல்லாம நீங்க பேச வேணாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிறது அவ்வளோ ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல். அந்த நாகரிகமற்ற செயலை எப்படி எடுத்து சொல்லுமோ அப்படி நாகரிகமா எடுத்து சொல்லியிருப்பார் நம்மளோட அம்பேத்கர். அடுத்தது அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்துங்க. என் விண்டிகேஷன் ஆஃப் கேஸ்ட் பை மகாத்மா காந்தி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ரிப்ளை டு மகாத்மா காந்தின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதான்ப்பா நம்மளோட இந்த ஸ்பீச்சை படிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா இந்த ஸ்பீச்சை ஸோ போஸ்ட்போன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா இமீடியட்டா மார்க்கெட்ல என்ன பண்ணிடுறா பப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஸோ மார்க்கடைஸ் பண்ணிடுறாரு. மார்க்கடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட மகாத்மா காந்தி படிச்சுட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அதான் எ விண்டிகேஷன் ஆஃப் கேஸ்ட் பை மகாத்மா காந்தி. ஸோ அது அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளுக்கு இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஓகே, ரைட். ஸோ அதை ரிலேட் பண்ணி நம்மளோட மகாத்மா காந்திக்கு யார் ரிப்ளை பண்றாரு, நம்மளோட B.R. அம்பேத்கர் ரிப்ளை பண்றாரு. சாதா ரிப்ளை டு மகாத்மா பை டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான்ப்பா இந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸோ கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த ப்ரிஃபேஸ் இந்த செகண்ட் எடிஷன்ல இருக்கக்கூடிய ப்ரிஃபேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செகண்ட் எடிஷன்ல இருக்கக்கூடிய ப்ரிஃபேஸ் பாருங்க. இந்த ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். யாருக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜாக் பேக் தோடாக் மண்டல். பாத்துங்க, ஜாக் பேக் தோடாக் மண்டல் ஆஃப் லாகூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருக்கக்கூடிய இது ஒரு கமிட்டி. ஓகே, ஸோ இந்த கமிட்டிக்காக தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த ஸ்பீச் நான் என்ன பண்ணியிருந்தேன் ஸோ ரெடி பண்ணியிருந்தேன்.
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ பாத்துங்க, ஜட்பட் தோடாக் மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக தான் இந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு. அது எங்க இருக்குன்னா லாகூர்ல. ரைட், ஜஸ்ட் a minute. ரைட், ஓகே. ஆக்சுவலி ஸோ இந்த மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலே. ஸோ இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எப்படி எப்படிலாம் செயல்படுத்துறது அப்படிங்கிற அதுக்கான ஒரு வார்த்தை தான் இந்த மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ அதை பாருங்க, ஹேஸ் ஹேட் அன் அஸ்டானிஷிங்லி வார்ம் ரிசப்ஷன் ஃப்ரம் த ஹிந்து பப்ளிக் ஃபார் ஹூம் இட் வாஸ் பிரைமர்லி இன்டெண்டட். ஆக்சுவலி இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எதற்காக கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹிந்து பப்ளிக் இருக்காங்க பாருங்க, ஸோ அவங்களோட இம்ப்ரூவைசேஷனுக்காக, ஸோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜட் பட் தோடா மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்மளோட ஸோ இந்த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இங்கிலீஷ் எடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருப்பாரு, இந்த இங்கிலீஷ் எடிசன் ஆஃப் 1500 வாஸ் எக்ஸாஸ்டட் வித்தின் 2 months ஆஃப் இட்ஸ் பப்ளிகேஷன். இதை பப்ளிஷ் பண்ண உடனே இங்கிலீஷ் எடிஷன் மட்டும் 1500 காப்பீஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்துங்க, குஜராத்தி, தமிழ், மராத்தி, ஹிந்தி, பஞ்சாபி, மலையாளம் இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரிஃபேஸில் நம்மளோட அம்பேத்கர் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுட்டு மற்ற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ரைட். ஸோ அடுத்தது பாருங்க, டு சாட்டிஸ்ஃபை திஸ் டிமாண்ட் இட் ஹாஸ் பிகம் நெசசரி டு இஸ்யூஸ் அ செகண்ட் எடிஷன். ஆக்சுவலி இந்த ஏன் செகண்ட் எடிஷன் வந்துச்சு, பிரைமரியா ஒரு 1000 காப்பியை வச்சோம், அதுக்கப்புறம் ஏன் செகண்டரி எடிஷன் வந்துச்சுன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நெசசரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ரீசனால் நான் இது என்ன பண்ணியிருக்கேன், ரைட்ஸோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இந்த எடிஷனோட ஐ ஹாவ் ஆடட் 2 appendix. ஸோ செகண்ட் எடிஷன்ல தான் அப்பண்டிஸ் ஆட் பண்ணியிருக்காரு. ஒன்னு நம்மளோட மகாத்மா காந்தி ரிப்ளை கொடுத்தது, ஃபர்ஸ்ட் எடிஷனை படிச்சுட்டு அதுக்கு நம்மளோட அம்பேத்கர் ரிப்ளை கொடுத்தது. இந்த ரெண்டையும் தான் அந்த அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இங்க ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்க, நான் அப்பண்டிக்ஸ் 1ல I have collected in Appendix 1 the 2 articles written by Mahatma by the way of review of my speech in the ஹரிஜனை பத்தி எழுதியிருக்கக்கூடியதுக்கு நம்மளோட மகாத்மா காந்தி கொடுத்திருக்கக்கூடிய ரிப்ளை அண்ட் ஹிஸ் லெட்டர் டு மிஸ்டர் சாந்த்ராம், மெம்பர் ஆஃப் த ஜட்பட் தொடாக் மாண்டல், அந்த மெம்பருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். இதையும் அப்பண்டிக்ஸ் 1ல. ஸோ அப்பண்டிக்ஸ் 2ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்னோட வியூ, ஸோ எதுக்கு மகாத்மா காந்தியோட அப்பண்டிக்ஸ் 1க்கான என்னோட வியூ என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பண்டிக்ஸ் 2லயும், பிசைட்ஸ் மிஸ்டர் மகாத்மா காந்தி ஹேஸ் மெனி அதர்ஸ் ஹாவ் அட்வர்ஸ்லி கிரிட்டிசைஸ் மை வியூஸ். ஸோ என்னோட வியூஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ஸ்பீச் ஏன் இவ்வளோ காரசாரமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான கிரிட்டிசைசேஷன் இருக்கு. அந்த கிரிட்டிசைசேஷனை இன்க்ளூட் பண்ண விஷயங்களையும் அந்த அப்பண்டிக்ஸ் 2ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சொல்றேன். ஸோ அடுத்தது பாருங்க, so this I have done not because what Mr. Gandhi has said is so weighty as to deserve a reply, but because to many a Hindu he is an oracle, so great that when he opens his lips, it is expected that the argument must close and no dog must bark. Actually, இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணினேன். எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கல, மகாத்மா காந்தி கேட்டார் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரிஃபேஸ் இந்த இதெல்லாம் கொடுக்கல. ஆக்சுவலி இந்த விஷயத்தை, அதாவது இந்த அப்பண்டிக்ஸ் 1, 2ல நான் ஆட் பண்ணது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கல. ஸோ மகாத்மா காந்தி கேட்டார் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ ஆக்சுவலி நிறைய ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா, ஸோ கிரேட் தட் வென் ஹி ஓப்பன்ஸ் இஸ் லிப்ஸ், யாராச்சும் பேசணும்னு திறந்தா இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தட் த ஆர்கியூமெண்ட் மஸ்ட் க்ளோஸ், இதை பத்தி ஸ்டாப் பண்ணும், நோ டாக் மஸ்ட் பார்க், இதை பத்தி எந்த நாயும் பேசக்கூடாது, இப்படின்ற மாதிரியே அந்த ஒப்பீனியன் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. அந்த ரீசனால் தான் நான் இப்படி ஒன்று எழுதுனேன். எனக்கு மகாத்மா காந்தி இப்படி ஒரு ரிப்ளை கொடுத்தாரு,
ஸோ அதுக்கு நான் இப்படி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கேன். இப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதனால எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல. அதான் ஐ டோன்ட் கேர் ஃபார் த கிரெடிட் விச் எவ்ரி ப்ராக்ரெசிவ் சொசைட்டி மஸ்ட் கிவ் டு இட்ஸ் ரிபல்ஸ். ஆக்சுவலி இது எல்லா சொசைட்டிலையும் நடக்கக்கூடியதான். ஒருத்தர் ரிபல்லியனா இருக்கானா அந்த ரிபல்லியனுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கிடைக்கத்தான் செய்யும். அதுக்காக இதை டிரா பண்ணிட்டு போகலாம்னு விட்டா யாரு தான் பேசுறது? ஸோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இவர் கொஸ்டின் ரைஸ் பண்றாப்ல. ரைட், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ ஏன்னா ஹிந்துல ரியலைஸ் பண்ணுவாங்க தே ஆர் த சிக் மென் ஆஃப் இந்தியா. ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லக்கூடியங்க சிக் மென் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக், ஓகே, நோய்வாய்ப்பட்டவர்கள். அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கன்ஃபார்ம் இதை புரிவிக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன பண்ணியிருக்கேன், இதை பத்தி பேசியிருக்கேன். அண்ட் தட் தயா சிக்னஸ் இஸ் காசிங் டேஞ்சர் டு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் அதர் இந்தியன்ஸ். அந்த சிக்னஸ் ஒரு சில பேருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மென்ல சிக்னஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, அப்ப அந்த சிக்னஸ்னால அவங்களோட ஹெல்த், அவங்களோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. ஸோ ஈவன் அதை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு இந்த சிக்னஸ்ல இருந்து கியூர் பண்றதுக்கான ஒரு சில டூல்ஸ் கையாளணும். அந்த டூல்ஸ் தான் இது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இது ப்ரிஃபேஸ் 1ல நம்மளோட அம்பேத்கர் என்ன பண்ணிருக்கேன், இந்த ப்ரிஃபேஸ் 1ல சாரி செகண்ட் எடிஷன் ப்ரிஃபேஸ்ல இதை ஆட் பண்ணியிருக்காரு. ரைட், அடுத்தது தேர்ட் எடிஷன்ல அந்த ப்ரிஃபேஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் எடிஷன் வந்தது 1937ல தேர்ட் எடிஷன். ஸோ இந்த நியூ எடிஷன் ரைட், ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கலே, ஸோ ஹேஸ் பீன் இன் டிமாண்ட் ஃபார் லாங் டைம். ஆக்சுவலி அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் அவர் பப்ளிஷ் பண்றாப்ல. ஸோ யாச்சும் அதாவது 1000 காப்பீஸை பிரிண்ட் பண்ணிட்டாப்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அந்த கோபத்தில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மார்க்கெட்டில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மகாத்மா காந்தி என்ன பண்றாருன்னா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, என்னப்பா இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. அதுக்கு இவர் ரெஸ்பான்ஸ் சொல்றாப்ல. அடுத்தது இந்த டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ இட்ஸ் 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 பீயிங் ஹைக் அப், ஓகே ரைட், ஸோ எக்ஸசிவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண அப்படிங்கிறதுக்கு தேர்ட் எடிஷன் வருது. இந்த தேர்ட் எடிஷன்ல இவர் என்ன பண்றாப்புல, ஸோ ப்ரிஃபேஸ் கொடுக்குறாப்புல. இந்த ப்ரிஃபேஸ்ல என்ன சொல்றேன்னா, it was my intention to recast the essay so as to incorporate into it another essay of mine called Caste in India, their origin and their mechanism. Right, actually இந்த எஸ்ஏவை நான் ஒரு ஒரு எஸ்ஏவை கன்வெர்ட் பண்ணலாம்னு இருந்தேன். அதான் டு ரீகாஸ்ட் த எஸ்ஏ so as to incorporate into it another essay. ஸோ இதுல இருந்து இன்னொரு ஒரு எஸ்ஏவை கொண்டாந்து அப்படியே நிறுத்தலாம், நானே எழுதலாம்னு யோசிச்சேன். என்ன டைட்டில்னா கேஸ்ட் இன் இந்தியா தேர் ஆர்ஜின். ஸோ நம்ம இந்தியாவில் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி, அது எப்படி தொடங்குச்சு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட மெக்கானிசம் என்ன இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஆனா விச் அப்பியர்ட் இன் த இந்தியன் ஆன்டிக்வரி ஜேர்னல் ஃபார் மே 1917. ஸோ ஆக்சுவலி அந்த இது எங்க அப்பியர் ஆயிருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆன்டிக்வரி ஜேர்னல்ல அப்பியர் ஆயிருக்கு மே 1917. பட் as I couldn't find time, எனக்கு நேரம் இல்லாதனால, and as the demand for it from the public is very instant. ஸோ பப்ளிக்ல இருந்து எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல ஸோ டிமாண்ட் இருந்ததுனால ஐ எம் கண்டென்ட் டு லெட் திஸ் பி அ மியர் ரீபிரிண்ட் ஆஃப் த செகண்ட் எடிஷன். அந்த ரீசனால் தான் ஓகே இந்த மாதிரி எழுதலாம்னு ஒரு ஒப்பீனியன் வைக்கும் பொழுதுதான் ஸோ இந்த செகண்ட் எடிஷன் கொடுங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல கேட்டதுனால அதை நோக்கி என்னோட பயணம் போயிடுச்சு. அப்போ இந்த செகண்ட் எடிஷனை நான் பப்ளிக் கொண்டாந்துட்டேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல ஸோ இவர் கொடுத்துருக்காரு. ரைட், ஸோ இந்த இது எப்போ கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது செகண்ட் எடிஷனுக்கான ப்ரிஃபேஸ் பார்த்துங்க 22 பிருத்விராஜ் ரோட் நியூ டெல்லி 1 டிசம்பர் 1944 இந்த செகண்ட் எடிஷனுக்கான ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காப்ல. ரைட், ஸோ இதான்ப்பா அந்த ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது செகண்ட் எடிஷன் அண்ட் தேர்ட் எடிஷன்ல அவர் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட், அடுத்தது பாருங்க இப்போ ப்ரொலாக். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரொலாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்கான போஸ்ட்பாண்டுக்கான ரீசன்ஸ் என்ன, இவரை எப்படி அப்ரோச் பண்ணாங்க, என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத இந்த ப்ரொலாக் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ரைட், யூ ஜஸ்ட் லுக் அட் த ப்ரொலாக். ஸோ பாருங்க, அண்ட் டிசம்பர் 12, 1935 ஸோ ஐ ரிசீவ்டு த ஃபாலோயிங் லெட்டர் ஃப்ரம் மிஸ்டர் சாந்த்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ல இருந்து. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஜத்பெட்டோட மண்டலோட செக்ரட்டரி. அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் எனக்கு ஸோ ரிசீவ் ஆச்சு, நான் ரிசீவ் பண்ணேன். அதில் என்ன சொல்லியிருந்தானா, ஸோ ஒரு மிஸ்டர் டியர் ஷகிப் அப்படின்னா மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம், சார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலி சகிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ்
அரேபியன் லாங்குவேஜ், நாட் ஹிந்தி. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். சஹிப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ஷாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் அரேபியன் லாங்குவேஜ். அதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், மாஸ்டர். மை டியர் டாக்டர் மாஸ்டர், உங்களுக்கு தேங்க்யூ பண்ணிக்கிறேன் ஃபார் யுவர் கைண்ட் லெட்டர் ஆஃப் 5th டிசம்பரில் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கீங்க, அந்த லெட்டருக்காக. அண்ட் ஆக்சுவலி உங்களோட பெர்மிஷன் இல்லாமல், ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஹாவ் ரிலீஸ்ட் இட் ஃபார் ப்ரெஸ். நான் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டேன். ஸோ வித்தவுட் யுவர் பெர்மிஷன். அதுக்காக உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதா இந்த அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நான் ப்ரெஸ் கொடுத்ததுனால உங்கள்ட்ட கேட்காம கொடுத்ததுக்கு தப்பு தான். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ அது இல்லாமல் பதினஞ்சுக்களே, நன் எல் சரி நன் எல்ஸ் ஹேஸ் ஸ்டடி த ப்ராப்ளம் ஆஃப் கேஸ்ட் ஸோ டீப்லி. ஆக்சுவலி உங்களே மாதிரி யாருமே என்னன்னு பதினஞ்சுக்கல இது வரைக்கும் கேஸ்டிசமை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு, இந்த ப்ராப்ளத்தை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு படிச்சது கிடையாது. விச் மீன்ஸ் புரிஞ்சவன் கிடையாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் யார் இந்த லெட்டர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ மிஸ்டர் சந்த்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் நம்மளோட B.R. அம்பேத்கருக்கு, ரைட்? அதே மாதிரி பார்த்துச்சுங்களே. அண்ட் ஸோ இதே ஒரு விஷயத்த நான் எங்க நிறைய பக்கம் பேசியிருக்கேன். ஈவன் கான்ஃபரன்ஸில் போய் லெக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ இந்த கராந்தி ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அது இல்லாமல் நீங்கள் ஒரு நியூ ஃபார்முலா அதில் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா? ஸோ ஐ எம் நவ் வெரி அனாக்சியஸ் டு ரீட் த எக்ஸ்போசிஷன் ஆஃப் யுவர் நியூ ஃபார்முலா. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நியூ ஃபார்முலாவை கேட்கும் பொழுது எனக்கு அப்படியே புல் அறியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ரைட்? என்ன அப்படி சொல்லியிருந்தானா, it is not possible to break caste without annihilating the religious notion on which the caste system is founded. ஆக்சுவலி நீங்க இந்த caste system அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பிரேக் caste system நீங்க அழிக்கணும்னா வித்தவுட் அன்னிகிலேட்டிங், ஓகே? ஸோ வித்தவுட் அன்னிகிலேட்டிங் த ரிலீஜியஸ் நோஷன்ஸ், அந்த caste சிஸ்டத்தோடு இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் நோஷன் இருக்கு பாருங்க, அதை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணாம, ஓகே, அந்த கேஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள இன் விச் இட் இஸ் ஃபவுண்டட், அதை ரிலேட் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ்லாம் அந்த நீங்கள் அதாவது அழிக்கிறதுக்கு இடம் கொடுக்காம கேஸ்ட் சிஸ்டத்தை அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு நியூ ஃபார்முலா சொல்லிங்க பாருங்க. அதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இவரோட லெட்டர்ல கொடுத்துருக்காரு, ரைட்? ஸோ அது இல்லாமல் அவர் சொல்றாரு பாருங்க. ஸோ இவர் தான் ஜன்தன் ஜாட்பேட் தோடாக் மாடல் செக்ரட்டரி. ஸோ இவர் அடிஷனலாக என்ன சொல்றாருன்னா, எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, ரைட்? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அவர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி presides in having you as our president for our annual conference. எங்களோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதுக்கு உங்களை நாங்கள் பிரசிடென்ட்டா என்ன பண்ணிக்கிறோம், அப்பாயிண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லிட்டு, அது இல்லாமல் உங்களோட டேட் எங்களுக்கு கொடுங்க, அந்த டேட் உங்களோட கன்வீனியன்ஸ், அதான் அக்கமண்டேட் யுவர் கன்வீனியன்ஸ், ஓகே? அவர் டேட்ஸ் டு அக்கமண்டேட் யுவர் கன்வீனியன்ஸ்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டேட் கொடுங்க, அந்த டைம்ல நம்ம அந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸில் நீங்க வந்து பங்கேற்றுக்குங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் ஸோ அது இல்லாமல் இவர் சொல்லக்கூடியது, இண்டிபெண்டன்ட் ஹரிஜன்ஸ் ஆஃப் பஞ்சாப் ஆர் வெரி மச் டிசைரஸ் டு மீட் யூ, ஓகே? பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஹரிஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை என்ன பண்றாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. எப்போ டாக்டர் B.R. அம்பேத்கர் வர போறாரு, அவர் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த ரீசனால கன்ஃபார்மா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சொல்றாரு. அது இல்லாமல் எங்களோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க, லாகூருக்கு வாங்க, அந்த கான்ஃபரன்ஸில் ஸோ ப்ரிசைட் ஓவர், விச் மீன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸோட ஸோ தலைமையேற்று நடத்தி இந்த கான்ஃபரன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுங்க. அண்ட் இட் வில் சர்வ் டபுள் பர்பஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு டபுள் பர்பஸாக இது நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லிட்டு, ஸோ த மண்டல் ஹேஸ் டெபியூட்டட் அவர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸோ மிஸ்டர் இந்திரா சிங், ஓகே? பார்த்துங்க. ஸோ நம்மளோட அந்த கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ யாருன்னா இதோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லெட்டர் எழுதியிருக்கக்கூடிய மிஸ்டர் சந்த் ராம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் செக்ரட்டரி. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி யாருன்னா இந்திரா சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர். உங்களை பாம்பேல கிறிஸ்மஸ் நிக்கி இதை பற்றின எக்ஸசியாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த லெட்டரில் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளோட B.R. அம்பேத்கர் இந்த லெட்டரை ஸோ நம்மளோட பார்வைக்கு இந்த ப்ரொலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு, ஓகே, ரைட்? ஸோ அடுத்தது இப்போ B.R. அம்பேத்கரோட இந்த ஜத்பட் தோடாக் மாலை பற்றின இவரோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இந்த ஜட்பட் தோடாக் மாடல் மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். ஸோ கேஸ்ட் ஹிந்து சோசியல் ரிஃபார்மர்ஸ். ஓகே, ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹிந்து சோசியல் ரிஃபார்மர்ஸ். ஓகே, ஹிந்து சொசைட்டியை இன்னும் எப்படி வளம் பெற செய்யறது அப்படிங்கிற பத்தின ஒரு ரிஃபார்மர்ஸ் தான் அவங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட எய்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கல, இந்த கேஸ்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஓகே கேஸ்ட் சிஸ்டம் ஃப்ரம் த சாரி ஃப்ரம் அமாங் த ஹிந்துஸ் ஓகே எராடிகேட் பண்ணும். அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள்லாம் எராடிகேட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபார்மேஷனா கொண்டாடணும் அப்படிங்கிறது இவங்களோட எய்ம் அப்படிங்கிறத சொல்றாரு. அது இல்லாம அவர் சொல்லக்கூடியது, அதாவது நம்மளோட அம்பேத்கரோட ஒப்பீனியன், ஐ டோன்ட் லைக் டு டேக் எனி பார்ட் இன் அ மூவ்மெண்ட் விச் இஸ் கேரிட் ஆன் பை கேஸ்ட் இந்துஸ். அதாவது கேஸ்ட் இந்துஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில்ல ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிட்டு ஸோ அதை பிடிச்சிட்டு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதே ஒரு விஷயம் சொல்றாரு. ரைட். ஸோ ஆனால் ஐ ஃபைண்ட் ஏ கம்பெனி. ஸோ எனக்கு இவங்களோட பேசக்கூடிய விஷயங்கள், இவங்களோட பீப்புளோட பேசக்கூடியது எல்லாமே அன்கன்ஜீனியல் டு மீ. அன்கன்ஜீனியல்னா எனக்கு மனசுக்கு ஒத்த ஒரு விஷயமாவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க இந்த கேஸ்டை பத்தி. ரைட். ஓகே. ஸோ இதை பத்தி அப்புறம் என்னோட ஒப்பீனியன் சொல்லும்போது கான்ட்ரவர்சியா கூட ஆகலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இவர் என்ன பண்ணிருக்குன்னா, ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் வேற, ஆனா எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பிகினிங்ல சொல்றாரு. பட் when the Mandal first approached me, நான் அவங்களை என்ன பண்ணிட்டேன், வேணான்னு சொல்லிட்டேன். ஐ டிக்ளைன் their invitation to preside. ஸோ நான் உங்களோட ஃபங்க்ஷன்ல ப்ரிசைடட் ஓவர் பண்ண மாட்டேன், தலைமை ஏற்று நடத்தி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லிட்டேன். ஆனா சென்ட் டவுன் ஒன் ஆஃப் இட்ஸ் மெம்பர் டு பாம்பே. ஸோ நான் இருக்கக்கூடிய பாம்பேக்கு ஸோ ஒரு பர்சன் அனுப்பி ஸோ என்னை அக்செப்ட் பண்ண வச்சாங்க அவங்களோட இன்விடேஷன் மூலியமா, விச் மீன்ஸ் ஸோ என்னை இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் சொல்றாரு. அதே மாதிரியே ஆனுவல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க நடக்கும்னு சொன்னாங்கன்னா லாகூர்ல. ஏன்னா அந்த ஜட்பட் தோடாக் மண்டலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லாகூர்ல தான் இருக்கு. அங்கதான் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அங்கதான் நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரிசைடட் ஓவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி த கான்ஃபரன்ஸ் வாஸ் டு மீட் இன் ஈஸ்டர் அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க ஈஸ்டர் அன்னைக்கு. ஆனா போஸ்ட்பான் மிடில் ஆஃப் மே 1936 போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ ஈஸ்டர் அன்னைக்கு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸோ மிடில் ஆஃப் ஸோ மே 1936க்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ரைட். ஸோ கமிட்டி ஆஃப் த மண்டல் ஹாஸ் நவ் கேன்சல் த கான்ஃபரன்ஸ். அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா நோட்டீஸ் ஆஃப் கேன்சலைசேஷன் கேம் லாங் ஆஃப்டர் மை பிரசிடென்சியல் அட்ரஸ். ஆக்சுவலி நான் என்னைக்கு அந்த பிரசிடென்சியல் அட்ரஸ் கொடுக்கணுமோ அந்த பிரசிடென்சியல் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு அந்த நாளை தள்ளி தான் எனக்கு அந்த கேன்சலைசேஷன் நோட்டீஸும் என் கையில் வந்து ரீச் ஆகுது. ஸோ ஹேட் பின் பிரிண்டட். ஓகே. ஸோ அது என்னாச்சு, த நோட்டீஸ் ஆஃப் கேன்சலைசேஷன் கேம் லாங் ஆஃப்டர் மை பிரசிடென்சியல் அட்ரஸ் ஹேட் பின் பிரிண்டட். நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட பிரசிடென்சியல் அட்ரஸை என்னென்னலாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிட்டேன். அந்த பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நோட்டீஸ் ஆஃப் கேன்சலைசேஷன் என்னோட கையில் வந்து ரீச் ஆச்சு. ஓகே. இப்போ காப்பீஸ் ஆஃப் திஸ் அட்ரஸ் ஆர் நவ் லையிங் வித் மீ. இப்போ அந்த பிரசிடென்சியல் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு ப்ரிசைடட் ஓவர் அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பேசணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக என்ன பண்ணிட்டேன், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். அப்போ பிரிண்ட் அவுட் எடுத்த இதெல்லாம் என்னோட அந்த 1000 காப்பீஸ் என் பக்கத்தில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க, சொல்லாம இல்லாமல் ஃபங்க்ஷனை ஸோ மாற்றி வச்சிட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் டிசைட் டு புட் த பிரிண்டட் காப்பீஸ் ஆஃப் அட்ரஸ் இன் மார்க்கெட். ஓகே. நான் அப்போ ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஓகே, இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்களா, 1000 காப்பீஸ் போட்டாச்சு, ஏன் இதை போய் மார்க்கெட் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, ஏன் சேல்ஸ் பண்ணக்கூடாது? ஓகே, சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பப்ளிக் வில் பி கியூரியஸ் டு நோ. ஸோ எதுக்காக நான் கொடுத்தேன்னா கன்ஃபார்மாக பப்ளிக் தெரிஞ்சுக்குவாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு பர்சனோட கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்க ஏன் கேன்சல் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அங்கே என்ன ஆகும், ரைஸ் அப் ஆகும். அங்க ஒரு டிஸ்பியூட் வரும். ஓகே. ஸோ dispute arose over the printing of the dress. Actually, so dispute வரும். என்ன ரீசன் என்ன ஏதுன்னு எல்லாரும் கொஸ்டின் ரைஸ் அப் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் பண்ணிட்டேன். அப்ப அந்த டிஸ்பியூட் என்னடானா, ஸோ இந்த அட்ரஸ் இருக்கு பாருங்க, இந்த பிரசிடென்டியல் அட்ரஸ், நான் ஸ்பீச் பண்ணணும்னு எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட்
பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி தான். ஆக்சுவலி நான் எங்க பிரிண்ட் பண்ணிட்டேன்னா பாம்பேல பிரிண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அந்த கமிட்டி மண்டல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா லாகூர்ல பண்ணிக்கலாம். ஏன்னா கிரவுண்ட் ஆஃப் எக்கனாமி அங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அதனால வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ வேற எதையுமே கிடையாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இதெல்லாம் எங்க மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்றாரு. இப்போ ஒரு லெட்டர் வருது. ஓகே, ஸோ இதை சொல்லிட்டாரு. ஆக்சுவலி நல்லா பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யார் மூலியமா நம்ம பார்த்துச்சுங்களே, மிஸ்டர் சாந்த்ராம் மூலியமா ஒரு லெட்டர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பீச் கொடுங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல, அது இல்லாமல் ஸோ அசிஸ்டன்ட் செக்ரட்டரியும் நாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லைன் அப் கொடுக்குறாப்ல. ஸோ ஏன் இது வந்து கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற ரீசன் இதில் சொல்றாப்ல. ரீசன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, ஒரு லெட்டர். ஸோ என்ன அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 27/3/36ல ஸோ நம்மளோட அம்பேத்கருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, 24th நீங்க சந்த் ராமுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி அதில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, வி வேர் அ லிட்டில் டிசப்பாயிண்டட் டு ரீட் இட். அதை படிக்கும்போது எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா அவேர் ஆகல அண்ட் ஹேஸ் அரைசன் ஹியர். ஸோ என்ன என்ன சுச்சுவேஷன் அங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த ஹிந்துஸ் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆர் ஆல் அகெயின்ஸ்ட் யூ ஆர் பீயிங் இன்வைட்டட் டு திஸ் ஸோ ப்ராவின்ஸ். ஆக்சுவலி உங்களை இன்வைட் பண்ணதுல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே என்னன்னு பார்த்துக்கல, உங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க. ஓகே, பிகினிங்ல என்ன சொன்னாங்க, நம்மளோட சந்த்ராம் சொல்லியிருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டட்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பார்த்துக்கல, இந்த லெட்டர் மூலியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாப்ல இருக்கவங்கள உங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. த ஜட்பட் தோட மால் ஸோ இதனால ஹேஸ் பீன் சப்ஜெக்டட் டு த பிட்டரஸ்ட் கிரிட்டிசிசம் அண்ட் ஹேஸ் ரிசீவ்ட் சென்சோரியஸ் ரிபக் ஃப்ரம் ஆல் குவார்டர்ஸ். ஓகே, எங்களுக்கு எல்லா பக்கமும் இருந்து என்ன பார்த்தீங்கன்னு ஸோ ஏகப்பட்ட சென்சோரியஸ் இதை சேருங்க அதை சேருங்க இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஷின்ஸ்ல ரைஸ் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ ஆல் த ஹிந்து லீடர்ஸ் எல்லாம் ஸோ பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா பாய் பிராம்நாத், ஸோ இவர் எம்எல்ஏ எக்ஸ் பிரசிடென்ட், ஹிந்து மகா சபாவோட எக்ஸ் பிரசிடென்டாகவும் இருந்தவர். அது இல்லாம மகாத்மா ஹைன்ஸ் ராஜ் இவர், அது இல்லாம டாக்டர் கோகுல் சந்த் நராங் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன், இவர் மினிஸ்டர் ஃபார் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ராஜா நரேந்திரநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரும் மினிஸ்டர் ஃபார் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இவங்க எல்லாருமே என்னன்னு தெரிஞ்சுக்கலே, டிஸ்அசோசியேட்டட் தம்செல் ஃப்ரம் திஸ் ஸ்டெப் ஆஃப் த மண்டல். இது ஏன் இந்த மாதிரி மண்டல் இவங்களை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அவங்களுக்கு ஒரு டிஸ்பிளஷர் இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த லெட்டரில் என்னன்னு பார்த்துச்சுக்கலே, ஸோ மென்ஷன் பண்றாங்க. நம்மளோட அம்பேத்கர் வந்திருக்கக்கூடிய லெட்டரை இதை ஸோ நம்மளோட அம்பேத்கர் படிச்சு பார்க்குறாப்ல. ஸோ இந்த டிஸ்பைட் ஆல் திஸ் த ரன்னர்ஸ் ஆஃப் த ஜட்பட் தோடா மால், ஓகே, ஸோ தோடாக் மால் are determined to wade through thick and thin, but would not give up the idea of your presidency. The mandal has earned a bad name. Actually இதன் மூலியமா இவங்க என்ன கொடுக்க வராங்க அப்படிங்கிறத நம்மளோட அம்பேத்கர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஸோ ஆக்சுவலி இந்த மண்டல் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது எப்படி ஒரு பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு இவர் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல, அது இல்லாம மண்டலுக்கு இந்த மாதிரி பேட் நேம் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த லெட்டர் மூலியமா என்ன பண்ணிட்டாங்க, ஸோ எனக்கு இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. விச் மீன்ஸ் இந்த இது பப்ளிஷ் ஆனதுனால இப்போ நம்மளோட அம்பேத்கரோட வியூ என்ன அப்படின்னு பார்த்துக்கலே, இந்த லெட்டர் வந்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் பசில். ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் குழப்பமா கூட இருந்துச்சு. என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஏன் மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய should displease me for the sake of few rupees in the matter of printing the address. Actually print பண்ணல வந்திருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி தான். இதுக்கு எதுக்கு என்னைய டிஸ்பிளீஸ் பண்ணணும், என்னைய ஏன் இவ்வளவு நோகடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா செகண்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கலே, ஐ couldn't believe that men like Sir Gokul Chand Narang had really resigned as a protest against my selection as president because I had received the following letter from Sir Gokul Chand himself. Actually நம்மளோட சார் கோகுல் சந்த் நராங் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்
நான் பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்க வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவர் ஒரு சில லெட்டர்ஸ்ல எனக்கு அனுப்பியிருக்காரு. அதை உங்களோட பார்வைக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த லெட்டர் என்ன பண்ணுறாரு நம்மளோட ப்ரொலாக்ல அவர் இன்க்ளூட் பண்றாரு. ஸோ இப்போ லாகூர் 7/2/36 நம்மளோட அம்பேத்கருக்கு ஸோ ஜிசி நராங் எழுதியிருக்கக்கூடியது பாத்துங்க. ஸோ ஜிசி நராங் அவர் எழுதியிருக்கக்கூடிய லெட்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் கிளாட் டு லேர்ன் ஃப்ரம் த ஒர்க்கர்ஸ் ஆஃப் த ஜாக் பீட் டொடாக் மால் தட் யூ ஹாவ் அக்ரீட் டு preside at their next anniversary to be held at Lagu during the Easter holidays. It will give me much pleasure if you stay with me while you are at Lagu more when we meet. Actually வேற ஒன்றும் இதில் என்ன சொல்றாருன்னா, நீங்க அங்க பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்க வரான்னு சொன்னாங்க. ஸோ அங்க உங்களை பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அங்க உங்களை சூஸ் பண்ணது எனக்கு மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த் எழுதி இருக்கக்கூடிய லெட்டர்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது சந்திராம் எழுதி இருக்கக்கூடிய லெட்டர்ல இந்த மாதிரி நம்மளோட ஸோ டாக்டர் கோகுல் சந்த் நராங்கும் உங்களோட அட்ரஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படின்ற மாதிரி இங்க இன்சிஸ்ட் பண்றீங்க. ஸோ ஆனா அதே பர்சன் எனக்கு எழுதும் பொழுது சந்தோஷம் சொல்றாரு. இதுல என்ன கான்ட்ரவர்சி இருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளோட அம்பேத்கரோட ஐடியாலஜி இது என்ன இங்கிட்டும் பேசுற மாதிரி இருக்கு அங்கிட்டும் பேசுற மாதிரி இருக்கு, எதை நம்புறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல ரைட். ஸோ எது உண்மையோ எனக்கு தெரியலப்பா. அதான் வாட் எவர் பி த ட்ரூ ஐ டோன்ட் ஈல் டு திஸ் ப்ரெஷர். ஓகே, அதை பெருசா நான் எடுத்துக்க போறதில்ல. ஓகே, ஸோ மண்டல் இருக்காங்க பார்த்தீங்களா. when the mandal found that I was insisting upon having my address printed in Bombay instead of agreeing my proposal that Mandal send me via that they were sending Mr. Har Bhagwan to Bombay to talk over matter personally. ஸோ பார்த்துங்க, ரைட். ஸோ ஆக்சுவலி ஸோ என்னோட நான் என்ன பண்ணிட்டேன்னா பாம்பேல இதை பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண்டல் அந்த கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அனுப்பிடுறாங்க. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் அக்ரீங் டு மை ப்ரொபோசல் த மண்டல் சென்ட் மீ அ வயா தட் த வேர் சென்டிங் மிஸ்டர் ஹர் பகவான் டு பாம்பே அனுப்பி ஸோ இதை பற்றி பர்சனலாக பேசுறதுக்கு அனுப்புனாங்க. மிஸ்டர் ஹர் பகவான் என்னன்னு பஞ்சுக்கலே பாம்பேக்கு 9th ஏப்ரல் வந்தார். ஸோ நான் அவரை மீட் பண்ணும்பொழுது ஐ ஃபவுண்ட் தட் ஹி ஹேட் நத்திங் டு சே ரிகார்டிங் த இஷ்யூ. இதை பற்றி அவர் பேசவே இல்லை. எதை பற்றினா, ஸோ ஏன் நீங்கள் பாம்பேயில் பிரிண்ட் பண்ணீங்க, ஏன் லாகூரில் பிரிண்ட் பண்ணல அப்படிங்கிற பற்றி அவர் பேசலை. அது இல்லாமல் வேறு என்ன பேசினா, ஹி வாஸ் ஸோ அன்கன்சர்ன் ரிகார்டிங் த பிரிண்டிங் ஆஃப் த அட்ரஸ். நான் இந்த ப்ரெசன்டேட்டிவ் அட்ரஸை எங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களா பற்றிலாம் அவர் கன்சர்னே எடுத்துக்கல. வெதர் இட் ஷுட் பி பிரிண்டட் இன் பாம்பே ஆர் லாகூர், எங்க பாம்பேல பிரிண்ட் பண்ணீங்களா லாகூர்ல பிரிண்ட் பண்ணீங்களா அப்படிங்களா அவரோட கன்சர்ன் கிடையாது. இட் டிட் நாட் ஈவன் மென்ஷன் இட் இன் த கோர்ஸ் ஆஃப் அ கான்வர்சேஷன். நாங்கள் பேசும்பொழுது அதை பற்றி கூட அவர் பேசவே இல்லை. ஓகே, எதுக்காக இந்த கான்ட்ரவர்சியை பற்றி பேசுறதுக்காக அனுப்பியிருக்கக்கூடிய பர்சன் அந்த கான்ட்ரவர்சியை பற்றி பேசவே இல்லை. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஹி வாஸ் அனாக்சஸ் ஃபார் வாஸ் டு நோ த கண்டென்ட்ஸ் ஆஃப் த அட்ரஸ். ஆக்சுவலி அந்த அவருக்கு என்ன ஒரு கியூரியாசிட்டினா, அதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்துச்சுங்களா அவருக்கு உறுத்துதலாக இருந்துச்சு. ஐ வாஸ் தென் கன்வின்ஸ்டு தட் in getting the address printed in Lago, the main object of the mandal was not to save money but to get at the contents of the address. Actually இது பணத்துக்காக வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. இது எதுக்காக, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்காக வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்சிஸ்ட் ஆச்சு. ஸோ நான் அதனால அவருக்கு ஒரு காப்பி கொடுத்தேன். ரைட், ஓகே. ஸோ ஆனால் அந்த காப்பினால அவருக்கு ரொம்ப ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களை படித்து பார்த்தாப்புல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஹி ரிட்டன் டு லாகோ, திரும்ப லாகூருக்கு வந்தாப்புல ஃப்ரம் லாகூ ஹி ட்ரோவ் டு ரைட். ஸோ அவர் என்ன பண்ணுறாப்புல லாகூர்ல இருந்து கூட என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காப்புல ஸோ எழுதியிருக்காப்புல. ரைட். ஸோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் இதை ரிவ்யூ பண்ண வந்திருக்கக்கூடிய பர்சன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில ஐடியாலஜிஸை இதில் சொல்லியிருக்காங்க. ஹி ரோட் டு மீ, ஓகே சாரி, ஹி ரோட் டு மீ. ஆக்சுவலி அவர் என்ன பண்ணியிருக்காப்ல, எனக்கு இந்த மாதிரி எழுதியிருக்காப்ல யாரு, மிஸ்டர் ஹர் பகவான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு லெட்டர். ஓகே, ஸோ ரிட்டன் டு லாகூருக்கு வந்தது. ஸோ ஃப்ரம் லாகூர்ல இருந்து போனதுக்கு அப்புறம் அவர் எழுதியிருக்கக்கூடிய லெட்டர் லாகூருக்கு டேட்டட் April 14, 1936 அந்த லெட்டர் வந்திருக்கு நம்மளோட ஷஹீப், விச் மீன்ஸ் நம்மளோட மாஸ்டருக்கு எழுதியிருக்கக்கூடியது. சின்ஸ் மை அரைவல் ஃப்ரம் பாம்பே, ஸோ பாம்பேல இருந்து வந்ததுக்கு அப்புறம்
சரிங்களா? ஸோ யாரு? ஸோ பாம்பேல இருந்து வந்துட்டேன். யார் அப்படின்னு சொல்றான்னா நம்மளோட ஸோ ஹரம் பகவான், சாரி ஹர் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஓகே, அண்ட் 12th நான் பாம்பேக்கு 12th வந்தேன். ஸோ பாம்பேல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஓகே ரைட். ஐ ஹவ் பீன் indisposed owning to my having not slept continuously for 5 or 6 nights. என்னால் என்ன பண்ண முடியல, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதுனால என்னால் தூங்க முடியல 5-6 நாள். ஸோ இங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஐ கேம் டு நோ தட் யூ ஹேட் கம் டு அமித் சார். ஓகே, அமித் சார் வர்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐ வுட் ஹாவ் சீன் யூ தேர். நான் கூட உங்களை பார்த்தேன். இஃப் ஐ வேர் எனஃப் டு கோ அபவுட், நான் அங்கே போயிருந்தேன்னா உங்களை பார்த்துருப்பேன். ஐ மேட் ஓவர் யுவர் அட்ரஸ் டு மிஸ்டர் சன் ராம் ஃபார் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஹி ஹாஸ் லைட் இட் வெரி மச். ஆக்சுவலி அந்த உங்களோட அட்ரஸை நான் சன் ராம்கிட்ட கொடுத்தேன். ஸோ டிரான்ஸ்லேஷனுக்காக அவரும் இந்த அட்ரஸை ரொம்ப விரும்பினாரு. பட் ஹி இஸ் நாட் ஷியோர் வெதர் இட் குட் பி டிரான்ஸ்லேட்டட் பை ஹிம் ஃபார் பிரிண்டிங் பிஃபோர் 25th. ஆக்சுவலி எனக்கு தெரியல இந்த அட்ரஸை அவர் 25th முன்னாடி ஸோ இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரா அல்லது 25th முன்னாடி பிரிண்டிங் வந்துடுமா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் இன் எனி கேஸ் இட் வுட் ஹாவ் வைட் பப்ளிசிட்டி. ஆனால் நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். ஸோ நாங்கள் என்னன்னா வி ஆர் ஷூர் இட் வுட் வேக் த ஹிந்துஸ் அப் ஃப்ரம் தயர் ஸ்லம்பர். ஆக்சுவலி இவ்வளோ நாள் இந்த ஹிந்துஸுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த அட்ரஸ் மூலிமா கன்ஃபார்மாக தெரிய வரும். அது இல்லாமல் ஸோ இதில் அந்த பேசேஜ் ஐ பாயிண்டட் அவுட் டு யூ அட் பாம்பே. நான் பாம்பே வந்திருந்தபோது உங்களுக்கு ஒரு சில பேசேஜ் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஹஸ் பீன் ரெடி பை சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் அ லிட்டில் மிஸ்கிவிங். ஆக்சுவலி சாரி ஹேஸ் பீன் ரெட், சாரி. ஸோ அதை படிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ தோஸ் ஆஃப் அஸ் ஹூ வுட் லைக் டு சி த கான்ஃபரன்ஸ் ஸோ terminate without any untoward incident would prefer that at least the word Veda so be left out of the time being. ஆக்சுவலி அவங்களே என்னதுன்னு பார்த்தீங்களே இந்த கான்ஃபரன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வேதா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல வேற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதான் பி லெஃப்ட் அவுட் ஃபார் த டைம் பீயிங். அத அந்த வேதாவை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வரேன்னு நினைக்கிறாங்க. I leave this to your good sense. I hope in your concluding paragraphs you will make it clear that the views expressed in the address are your own and that the responsibility doesn't lie on the mandal. ஆக்சுவலி அதே மாதிரி இந்த அட்ரஸோட எண்டில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால ஏதாச்சும் கண்ட்ரவர்சி ஆச்சுன்னா இதுக்கும் மண்டலுக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் மண்டல் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்காது. அது இல்லாமல் ஐ ஹோப் யூ வில் நாட் மைண்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் வுட் லெட் அஸ் ஹாவ் 1000 காப்பீஸ் ஆஃப் த அட்ரஸ் ஃபார் விச் வி செல் அஃப்கோர்ஸ் பே. ஆக்சுவலி நீங்கள் இந்த அட்ரஸை என்ன பண்ணிக்கலாம், 1000 காப்பீஸ் எடுத்துக்கோங்க, நான் அதுக்கு பே பண்ணிடுறோம். ஸோ டு திஸ் எஃபெக்ட் ஐ ஹாவ் சென்ட் யூ அ டெலிகிராம் டுடே. இதுக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கலே உங்களுக்கு டெலிகிராம் இன்னைக்கு அனுப்புகிறேன். A check of 100 is enclosed here with so which kindly acknowledge and send us your bills in due time. Okay, right. Actually நாங்கள் அந்த 1000 காப்பீஸ்க்கு ஒரு ஸோ ஒரு 100 ருபீஸ்க்கான அக்னாலஜ்மெண்ட் இந்த லெட்டரோட அனுப்புகிறேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அதுக்கான ஸோ பில் அனுப்பி வைங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் ஹர் பகவான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாம்பேக்கு வந்த நம்மளோட மீட் பண்ணிட்டு ஸோ போனதுக்கப்புறம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு லெட்டர். ஸோ யாருக்கு காட்டினதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்த் ராம். ஏன்னா இவர் தான் செக்ரட்டரி காட்டினதுக்கப்புறம் அனுப்பியிருக்கக்கூடியது. ரைட். ஸோ இப்போ என்னன்னா கைண்ட்லி சென்ட் த காப்பீஸ் ஆஃப் த அட்ரஸ் பை பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பேசஞ்சர் ட்ரெயினில் என்ன பண்ணிடுங்க, அந்த காப்பி எனக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா ஸோ அப்போ தான் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இதில் ஸோ சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி அவங்க தான் சொன்னாங்க 100 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுக்கு, இந்த 1000 காப்பீஸுக்காக. இப்போ ஸோ ஐ ஹேண்ட் ஓவர். ஓகே, அவங்க சொன்னதுக்காக ஐ ஹேண்ட் ஓவர் மை மேனுஸ்கிரிப்ட் டு த பிரிண்டர்ட்டையும் கொடுத்துட்டேன். வித் an order to print 1000 காப்பீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். 8 days லேட்டர் இன்னொரு லெட்டர் வந்துச்சு. யாச்ச மிஸ்டர் ஹர் பகவான் இருந்து எனக்கு ஸோ இன்னொரு லெட்டர் வந்துருச்சு. அந்த லெட்டர் என்ன, ஆக்சுவலி அவர் தான் என்ன பண்ணியிருந்தாரு, எனக்கு 100 ரூபா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. பட் என்ன ப்ராப்ளம்னா ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன், 8 நாள் அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சாரி 8 days கழிச்சு அது பிரிண்டிங் கொடுத்துட்டேன்.
8 days கழிச்சு ஸோ என்னோட இன்னொரு லெட்டர் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஹர் பகவான்கிட்ட இருந்து இன்னொரு லெட்டர் வந்துருந்துச்சு. ஸோ அந்த லெட்டர்ல ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோன்னா இங்க பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. இப்ப நம்மளோட மிஸ்டர் ஹர் பகவான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய லெட்டர்ல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/4/30 சாரி 1936 கொடுத்திருக்கக்கூடிய லெட்டர்ல இந்த கான்ஃபரன்ஸ் நாங்க போஸ்ட்போன் பண்றோம். ஏன்னா டு ஹேவ் இட் ஆன் த 25th 26ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல போஸ்ட்போன் பண்றோம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அதாவது இது கொஞ்சம் லேட்டரா தான் கிடைக்குது, ஆக்சுவல் டேட்ல இருந்து தள்ளி கிடைக்குது. ஸோ பிசைட்ஸ் தட் யூ ஹாவ் மோர் தேன் ஒன் ஸ்டேட்டட் இன் யுவர் அட்ரஸ் that you had decided to walk out of the fold of the Hindus. ஆக்சுவலி உங்களோட அட்ரஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஹிந்துசம்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லியிருந்தாரு. அது இல்லாம ஸோ இந்த யார் இந்த லெட்டர் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹர் பகவான் கொடுத்திருக்காரு. ரைட். ஸோ அது இல்லாம ஸோ இந்த அட்ரஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க, அட்டாக்டு த மொராலிட்டி, நம்ம ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய ஒரு சில மொராலிட்டியில நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க. அண்ட் ரீசனபிள்னஸ் ஆஃப் வேதாஸ், வேதாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரீசனபிள்னஸ் எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் இன்னும் மற்ற ரிலீஜியஸ் புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹிந்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் புக்ஸ் அதையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஹாவ் அ லென்த் டுவெல்ட் அப்பான் த டெக்னிக்கல் சைட் ஆஃப் ஹிந்து ரிலீஜியன், என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல ஹிந்து ரிலீஜியன்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சைட்ல என்னென்ன இப்படிங்கிறத இதுல ஸோ டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் அந்த லெட்டர்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு. அண்ட் லாஸ்ட் போர்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் போர்ஷன் அது எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா கம்ப்ளீட் அனிகிலேஷன் ஆஃப் ஹிந்து ரிலீஜியன். ஹிந்து ரிலீஜனை கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்னா டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் டவுட்ஸ் த மொராலிட்டி ஆஃப் த சாக்ரெட் புக்ஸ் ஆஃப் த ஹிந்துஸ். அதே மாதிரி பதிச்சுக்கலே ஹிந்து புக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மொராலிட்டி. ஓகே. ஸோ ஹிந்து அதாவது ஹிந்து சாக்ரெட் புக்ஸ் ஆன ஹிந்துல சாரி சாக்ரெட் புக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்னா ஹிந்துஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில சாக்ரெட் புக்ஸ், அதுல இதெல்லாம் மாரல்னஸ்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, டவுட்ஃபுல்லா கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரியே ஒரு சில ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. யுவர் இன்டென்ஷன் டு லீவ் த ஹிந்து ஃபோல்ட்ஸ் டசன்ட் சீம் டு மீ டு பி ரிலவென்ட். ஆக்சுவலி ஹிந்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில ஐடியாலஜிஸ் எல்லாம் விடணும்னு சொல்லியிருக்கீங்க. இது ரிலவெண்டா இருக்கும்னு என்னால யோசிக்க முடியல அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஸோ இந்த லெட்டர்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ வி தாட் யூ வுட் கிவ் அஸ் அ லீட் இன் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஈவில் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம். நாங்க என்ன நினைச்சோம், நீங்க இந்த கேஸ்ட் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில தவறான புரிதலை கைவிடணும்னு சொல்லுங்க நினைச்சோம். பட் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வேற ஆஸ்பெக்ட்ஸ்ல கொண்டு போயிட்டீங்க. strengthen our hands by bringing about a revolution. அதே மாதிரி இந்த ரெவல்யூஷனுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஹிந்து ரிலீஜியனை ஸோ மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் இருப்பீங்கன்னு நினைச்சோம். மேக்கிங் யுவர் செல்ஃப் அஸ் அ நியூக்ளியஸ் இன் த ஜைஜாண்டிக் எஃபர்ட். நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய எஃபர்ட்டுக்கு ஒரு நியூக்ளியஸா விச் மீன்ஸ் இது இன்னும் மெருகேற்றி கொண்டு போறதுக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸா இருப்போம்னு நினைச்சோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. We should like to point out that you have curved a niche in our hearts. ஆக்சுவலி அதே மாதிரி பதிச்சுங்களே, ஸோ நாங்க உங்களை எப்படி நினைச்சிருந்தோம்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் இருப்பீங்க, இதன் மூலியமா ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை நாங்க ஏற்படுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை சுக்கு நூறாக்கிட்டீங்க. ஸோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இதுல சொல்லியிருக்காரு. ரைட். ஸோ அது இல்லாம இன் அவர் ஹார்ட்ஸ் பை ரைட்டிங் சச் வண்டர்ஃபுல் ட்ரீடைஸ் ஆன் த caste system which excels all other treatises so far written and will prove to be valuable heritage, so to say. We shall be ever indebted to you for the pains taken by you in its preparation. Actually அதே மாதிரி இதுக்காக நீங்க மெனக்கெட்டு இருப்பீங்க, அதெல்லாம் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. பட் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனை இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இவரோட லெட்டர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. எப்ப, ஸோ ஆஃப்டர் 8 days, அதாவது நீங்க இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் 8 நாள் கழிச்சு நம்மளோட ஹர் பகவான் இருந்து இந்த லெட்டர் வருது. இந்த லெட்டர்ல இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க போஸ்ட்மான் பண்ணிட்டோம். போஸ்ட்மான் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கு. எங்களோட growthக்கு இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இல்ல இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த கமெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா நம்மளோட ஹர் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர் பகவான் இதுல இன்க்ளூட் பண்ணிடுறாரு. இதுக்கு நம்மளோட யார் அப்படின்னு பார்த்தீங்களே
ரிப்ளை கொடுத்திருக்கார் நம்மளோட அம்பேத்கர் ரிப்ளை கொடுத்திருப்பார். ஓகே, ஸோ என்ன ரிப்ளை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.